மகிமை உண்டாவதாக. எலோகிம் விடுதலை வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவரை உயர்த்தி நம்ம பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை சோதரிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர் என்ற பாடல் இந்த காலை நேரத்தில் பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து கையில் தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஆமே. எல்லாம் உற்சாகமா சந்தோஷமாய். அவர் நல்லவர், அவர் நம்மளை விடுவிக்க வல்லவர். ஆமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதனை அனுப்பிடுவாம். அக்கினி ஜாலையிலே அவியாமல் காத்திடுவா. சேர்ந்து பாடுவோமாம். தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே, அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவா. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்லாரும் கண்களும் மூடி சொல்லுவோமா? இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவர். ராஜாவினுடைய கைக்கும் அதிகாரத்தினுடைய கைகளிலிருந்து விடுவிக்க வல்லவர். ஆராதிக்கும் அவன் நல்லவன், அவன் நல்லவன். எத்தனை நெருக்கங்கள், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அவன் நம்மளை விடுவிக்க வல்லவர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவர் என்று எங்களை அறிந்திருக்கிறோம். கர்த்தர்களை விடுவித்து தப்புவித்து நேகருக்கு எங்களை ஆசீர்வாதங்களாய் சாட்சிகளாய் கர்த்தர் எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, காலை நேரத்தில் கர்த்தரை உயர்த்தினோம், கர்த்தரை பாடினோம். அந்த ஆண்டவர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாளில் அதே வேத புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தானியேல் 3:30. பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு 3 புருஷர்களை, 3 வாலிபர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது 3 வாலிபர்களையும் நேபுகாத்நேச்சார் உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 3 வாலிபர்கள் உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஏன் உயர்த்தப்பட்டார்கள்? உயர்த்தப்படுவதற்கு அவரிடத்தில் காணப்பட்டதான வைராக்கியங்கள் என்ன? அவர்கள் என்ன கிரியைகளை செய்தார்கள்? தானியேல் அந்த புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். அந்த 3 வாலிபர்களை கர்த்தர் உயர்த்தினார். ஒருவேளை இன்றைக்கு இந்த 3 வாலிபரிடத்தில் இருந்ததான காரியம் என்னவென்று சொன்னால், அந்த சம்பவத்தை எல்லாரும் அறிந்த பகுதி தான். தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் ராஜா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலையை அவர் உண்டாக்குகிறார். 60 முழ உயரம், 60 முழ அகலம், வாத்தியங்கள் 6 வாத்தியங்களை கொண்டதான காரியங்கள் எல்லாம் வைத்து அவர் என்ன செய்கிறார்? கர்த்தரை ஆராதிக்கிறார். 60 முழ உயரம், 60 முழ அகலம், 6 வாத்தியங்களை கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை அவர் என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். ரெண்டாவது, அந்த சிலையை அவர் உண்டாக்கின பிற்பாடு
அந்த பொற்சிலைக்காக அநேக பிரதானமானவர்களை அவர் அழைக்கிறார். அவர் யாரெல்லாம் அழைத்தார் என்று சொன்னால், தானியேல் 3:2 ஆட்சியாளர்கள் அழைக்கப்பட்டார்கள், ஆளுநர்கள், ஆலோசனைக்காரர்கள், அரசு அதிகாரிகள், நீதிபதிகள், தளபதிகள், ஊர் தலைவர்கள், பொக்கிஷக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லி எல்லா முக்கியஸ்தர்களையும் அந்த ராஜா அழைப்பிக்கிறார். மூன்றாவது நம்ம பார்க்கும் பொழுது அந்த சிலையை, அதாவது தானியேல் 3:2 படி அந்த சிலை என்ன செய்கிறாரா, பிரதிஷ்டை பண்ணும்படியாக பிரதிஷ்டை செய்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக இந்த சிலை என்ன செய்கிறாரா, பிரகடனம் செய்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த 3 வாலிபர்களும் இந்த ராஜாவுடைய கட்டளையை மீறுவதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். இந்த 3 வாலிபர்களும் முடிவெடுத்த வாலிபர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எடுத்துக்கங்க, தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி அவர்கள் ஒரு 3 வாலிபர்களும் முடிவெடுத்தார்கள். ஆனால் ராஜாவுடைய கட்டளை என்னவென்று சொன்னால், எக்காலம், நாகசுரம், கிண்ணறம் என்றதன் கீத வாத்தியம் தொனிக்கும் போது எல்லாரும் அந்த நேபுகாத்நேச்சார் கட்டளையிட்டபடி அந்த சிலை என்ன செய்யணும், பணிந்து கொள்ள கடவீர்கள் என்று சொல்லி தானியேல் 3:5 படி எல்லாரும் பணிந்து கொள்ளணும். ஆனால் இந்த 3 வாலிபர்கள் என்ன செய்தார்கள், முடிவெடுக்கிறார்கள், நாங்கள் இந்த பொற்சிலை என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்த 3 வாலிபர்கள். அடுத்த அந்த வாலிபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தானியேல் 3:14 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போ இந்த 3 வாலிபர்கள் என்ன செஞ்சாங்களாம், அந்த பொற்சிலையை அவர்கள் பணிந்து கொள்ளவில்லை. அப்போ முழங்கால் படியிடாத 3 வாலிபர்கள், பகாலுக்கு முன்பாக, பொற்சிலைக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 3 வாலிபர்கள், முடிவெடுத்த 3 வாலிபர்கள். இந்த 3 வாலிபர்களுக்குள் இருக்கிற அந்த வைராக்கியமானது, ராஜாவுடைய கட்டளை அவர்கள் மீறினார்கள். ராஜாவுடைய உத்தரவை மீறும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய மரண தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனை என்னவென்று சொன்னால், எரிகிற அக்கினி சூளையில இந்த 3 வாலிபர்கள் தள்ளப்பட வேண்டும். இவர்கள் மாத்திரமல்ல, எவர்கள் வணங்கவில்லையோ, அந்த பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற எவர்கள் வணங்கவில்லையோ அவர்கள் எல்லாரும் எங்க தள்ளணும், அக்கினிக்குள் அவர்கள் தள்ள வேண்டும் என்பது ராஜாவுடைய உத்தரவு. இந்த 3 வாலிபர்கள் வணங்காமல் இருக்கும் பொழுது ராஜாவுக்கு ஒரு பெரிய உக்கிர கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே அந்த அக்கினியை 7 மடங்கு சூடாக்க சொல்லுகிறார். 7 மடங்கு சூடாக்க சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுகிறார், மறுபடியும் எக்காலம் தொனிக்கும், யார் இந்த சிலையை வணங்காதவர்களோ அவர்கள் அக்கினியிலே தூக்கி போடப்பட வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் ராஜாவுடைய உத்தரவு மிகுந்த உக்கிரமாய் புறப்பட்டு வந்தது. இந்த 3 வாலிபர்கள் முடிவெடுத்தவர்களாக இருந்தார்கள், முழங்கால் படியிடாதவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பெரிய தீர்மானத்தோடு இந்த 3 வாலிபர்கள் இருந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா, ராஜாவினுடைய உத்தரவு வந்த உடனே எல்லாரும் வணங்கினாங்க. அந்த 3 வாலிபர்கள் அந்த சிலைக்கு முன்பாக அவர்கள் வணங்காதவர்களை காணப்பட்ட பொழுது அந்த ராஜா பெரிய உக்கிர கோபம் எடுத்து அந்த வாலிபர்களை தூக்கி அக்கினி சூளையிலே போடும்படியாய் கட்டளை பிறப்பிக்கிறார். அப்பொழுது நடந்தது என்னவென்று சொன்னால், அக்கினி சூளையில் அவர்கள் தூக்கி போடும் பொழுது அந்த 3 வாலிபர்கள் அக்கினியில் தூக்கி போட்டாங்க. அக்கினிக்குள்ளாய் தூக்கி போட வந்த அந்த சேவர்கள், அந்த ராணுவ வீரர்கள் என்ன செய்தார்களா, அந்த அக்கினியிலே அவர்கள் சுட்டெரிக்கப்பட்டு அவர்கள் அநேகர் மரித்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அக்கினிக்குள்ள போன இந்த 3 வாலிபர்களும் அக்கினிக்குள்ளாய் அவர்கள் உலாவினார்கள். 4வது நபர் தேவ சாயலுள்ளாய் இருந்தது. அப்பொழுது இந்த நேபுகாத்நேச்சார் இந்த காரியத்தை கண்ட உடனே அவர் பயந்து நடுங்கி ஒரு பெரிய உத்தரவு கொடுக்கிறார். வாசிங்க பார்க்கலாம், 24வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்ட
இறந்தவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் 4 பேர் விடுதலை அக்கினியில் உலாவுகிறதை நான் காண்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. போடப்பட்டது 3 பேர். 4வது நபராக அக்கினிக்குள்ளாய் கர்த்தர் உலாவி அந்த 3 வாலிபர்களை அவர்கள் பாதுகாக்கிறார். அப்ப ராஜா சொல்றாரு, அந்த 3 வாலிபர்கள் வெளியே கொண்டு வார்கள் என்று சொன்ன பொழுது அந்த 3 புருஷர்களும் சுகமுள்ளவர்களாகி பாதுகாப்புள்ளவர்களாக வெளியே கடந்து வருகிறார்கள். அவருடைய வஸ்திரத்தின் மேலோ அவருடைய முடியின் மேலேயோ எந்த ஒரு தீயினுடைய வாசனை இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை கண்ட ராஜா உடனே எல்லாருக்கும் என்ன செய்கிறாரா, ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க வசனத்தை வாசிங்க, 28ஆம் வசனம். அப்பொழுது நேபுகத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்கள் ராஜாவுடைய கட்டளையை மீறினார்கள். தேவனுடைய பிரமாணங்களை விட்டு விலகுவதற்கு அவர்களுக்கு இருதயத்தில் இடமில்லை. வசனம் சொல்லுகிறது, தங்கள் சரீரங்களை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தார்கள். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய ஜீவனையும் அவர்கள் பார்க்கவில்லை, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தாங்க. வைராக்கியம் பாராட்டினாங்க. நாங்கள் தேவனுக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்ய மாட்டோம், இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். ராஜாவினுடைய கட்டளையே அவர்கள் மீறினார்கள். ராஜாவினுடைய கட்டளை அவர்கள் மீறினார்கள். அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தபடியினால வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார். நீங்க எத்தனை பேர் உலகத்தோடு ஒத்து வாழ்றோம், உலகத்தில் மனுஷரோடு உலக வாழ்க்கையோடு வாழ்றோம். அநேக ஒரு தவறு செய்யும், எல்லாரும் அதே தவறை செய்கிறோம். ஆனால் இந்த 3 வாலிபர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, முன்மாதிரியான வாலிபர்கள். 3 பேர் உலகத்தோடு ஒத்து போகலைங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனம் உலகத்தோடு ஒத்து போவாங்க. உலகம் ஒரு தப்பு செய்யும், எல்லாரும் அந்த தப்பை செஞ்சுட்டே இருப்பாங்க. பாவத்தோடு அநேகர் ஒத்து போய்கொண்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 3 வாலிபர்களும் வைராக்கியம் பாராட்டினார்கள். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இந்த 3 வாலிபர்களை குறித்து பெரிய பைத்தியக்காரன், ராஜாவுடைய கட்டளை மீறான், இனி இந்த உலகத்தில் அவன் எப்படி வாழ போறான், இந்த தேசத்தில் எப்படி வாழ போறான்னு சொல்லி அநேக நினைத்து இருப்பார்கள். தயவு செய்து சொல்றேன், ஆண்டுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களா இங்க இருந்தீங்கன்னா நீங்கள் உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது, உலகத்தோடு ஒத்த வேஷமும் தரிக்க கூடாது. 3 வாலிபர்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கல. நீங்க அநேகர்ல எலெக்ஷன் நாட்களில் இருக்கிறபடினால எத்தனை பேர் அந்த ஓட்டுக்கு நீங்க பணம் வாங்கினீங்க, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறீங்க. இன்னைக்கு சபைகளில் காணப்படுகிற பாரம்பரியம் சடங்காச்சாரம்னு சொல்லி இன்னைக்கு அநேக ஆட்டம் பாட்டம் உலகத்தோடு எத்தனை பேர் ஒத்த வேஷம் தரித்துட்டு இருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உலகத்தோடு ஒத்து போகாதவர்கள், வேர் பிரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படிப்பட்டவங்களா, முன்மாதிரியான 3 வாலிபர்கள். இவங்க முன்மாதிரியா இருந்த 3 வாலிபர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன கிடைச்சிச்சா, முன்மாதிரியா இருந்தனால, தங்கள் சரீரத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தனால, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாமல் இருந்தபடியினாலே, முடிவெடுத்து தீர்மானத்தோடு நின்ற இந்த வாலிபர்களுக்கு முழு அங்கீகாரம் கிடைத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த தானியேல் புத்தகம் 3வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், பாருங்க, இதுக்கு முன்னாடி அந்த சிலையை வணங்காதவன் என்ன செய்யணும், தண்டனை குற்றவாளி, அவன் அக்கினியில போடணும்னு சொன்ன அதே ராஜாவுடைய வாய் இப்பொழுது சொல்லுகிறது, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவனுக்கு விரோதமாக எவனும் பேசக்கூடாது. ஒருவேளை எந்த மனுஷன் பேசினாலும் அவன் என்ன செய்யப்படணும், துண்டிக்கப்பட கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நான் சொல்றேன், யார் உங்களை பேசுகிறார்களோ, யார் உங்களை அழிப்பேன்னு சொன்னாங்களோ அதே வாய் உங்களை பார்த்து சொல்லும், உங்களை வாழ்க என்று, உங்களை அழிப்பேன், உங்களை நிர்மலமாக்கிடுவேன், உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேன்னு சொல்லி எந்த நாவு உங்களை சொல்லிச்சோ, நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கும் பொழுது, தீர்மானத்தோடு நிற்கும் பொழுது, எடுத்த முடிவில் கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டும் பொழுது, எந்த நாவு உங்களை அழிப்பேன்னு சொல்லிச்சோ அதே நாவு உங்களை புகழும். பிரியமானவர்களே, அதுதாங்க வைராக்கியம். அதே ராஜா சொல்றாரு, யார் இந்த சாத்ராக் மேஷாக்கு வணங்குகிற தெய்வத்துக்கு விரோதமாய் அவர்கள் பேசுகிறார்களோ அவர்கள் என்ன செய்யப்படணும், துண்டிக்கப்பட கடவன் என்கிற ராஜாவுடைய கட்டளை. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவன் வீடு எருக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன்
வேறொருவரும் இல்லை என்று ராஜாவுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. அந்த 3 வாலிபர்களுக்கு ஒரு முழுமையான அங்கீகாரம். அப்பா, இவர்கள் வணங்குகிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக அவர்கள் 3 பேர்களுக்குள்ள இந்த வைராக்கியம், ஒரு முழங்கால் படியிடாமல் இருந்த தீர்மானத்தின்படி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. பிரியமானவர்களே, கடைசியா பார்க்கிறோம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். கடைசியா நாம் பார்க்கிறோம், முடிசூட்டப்பட்ட 3 வாலிபர்கள் முடிசூட்டப்பட்டாங்க. அவர்களை கர்த்தர் உயர்த்தினார், அதிகாரிகளாய் கர்த்தர் மாற்றினார். காரணம் என்ன தெரியுமாங்க? அவர்கள் முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்ததுல 3 வாலிபர்களும் தீர்மானத்தில் நிலைச்சு நின்னாங்க. முழங்கால் படியிடாத 3 வாலிபர்கள் முற்றுப்புள்ளி வைத்த பிரச்சனைக்கு நான் இதை செய்ய மாட்டேன், ஒரு பெரிய தீர்மானம். நான் ஆராதிக்கிற தேவனை என்னை தப்புவிச்சாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நான் இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி, ராஜாவாகி உமக்கு தெரிய கடவுது என்று சொல்லி பிரச்சனைகளுக்காக அவர் முற்றுப்புள்ளி வைத்தார்கள். முழு அங்கீகாரம் அவர்கள் நிமித்தமாக, அந்த தெய்வத்தின் நிமித்தமாக தேசம் முழுவதும் அங்கீகாரம் கிடைத்தது. கடைசியாக இந்த 3 வாலிபர்கள் முடிசூட்டப்பட்டார்கள். இதே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நீங்கள் எடுத்த முடிவில், எடுத்த தீர்மானங்களில் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாதபடிக்கு நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் ஒரு முழு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு கர்த்தர் முடிசூட்டி அநேகருக்கு அதிகாரியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவா. ஒரு தீர்மானம் எடுப்போமா? நான் இனி உலகத்துக்குரியவன் அல்ல, உலகத்தோடு ஒத்து போகிறவன் அல்ல, நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் பரிசுத்தவான். உலக பாவத்தோடு போகிறது இல்லை ஒரு பெரிய கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. உலகத்தோட சடங்காச்சாரத்தோடு போறவர்கள் ஒரு பெரிய தனியாக நின்னா கூட கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கணும், பக்தியாக நிற்கணும், பரிசுத்தமாக நிற்கணும். உலகத்தோடு ஒத்து போகாத கூட்டமாக நீங்கள் இருக்கணும். இந்த 3 வாலிபர்கள் அப்படித்தான் நாங்கள் எடுத்த தீர்மானம். உலகத்தை, மனுஷனை பிரியப்படுத்தல, ஊழியக்காரனை பிரியப்படுத்தல, சபையை பிரியப்படுத்தல, தாங்கள் இருக்கிற சொந்த பந்தத்தை பிரியப்படுத்தல, அவர்கள் கர்த்தரை பிரியப்படுத்தினார்கள். வசனம் சொல்கிறது, தங்கள் சரீரங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்தபடியினாலே தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாய் தூதனை அனுப்பினார். உங்களுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, உங்க சரீரத்தை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுங்க. நான் மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரு காரியங்களினாலும் நான் கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் முற்றிலும் கிறிஸ்துவின் மேல் வைக்கிற அன்பின் நிமித்தம் ஜெயம் கொள்ளுகிறோம். நிர்வாணமா, பசியா, பட்டினியா, ஆண்டவர் மேல் வைத்த அன்பை விட்டு பிரிக்காமல் இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்கள் முடிசூட்டப்பட்டவர்களாக இருப்பீர்கள், உயர்த்தப்பட்டவர்களாக இருப்பீர்கள். உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாம முழு அங்கீகாரம் பெறும். ஒரு சில தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் விடுவிக்க வல்லவன். 3 வாலிபர்களுக்குள்ள இருந்த வைராக்கியம் வரலாற்றில் அவர் இடம் பிடித்தார்கள். ராஜாவுடைய கட்டளையை மீறி தேவனுடைய பிரமாணத்தை அவர்கள் கை கொண்டார்கள். முடிவெடுத்த 3 வாலிபர்களும், முழங்கால் படியிடாதபடி முன்மாதிரியாய் வாழ்ந்த 3 வாலிபர்களும் முழு அங்கீகாரம் பெற்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்து முடிசூட்டப்பட்ட வாலிபர்களாய் இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் ஜனங்கள், இப்படிப்பட்ட வாலிபர்களைப் போல தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய், பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவர்களாய், முடிவெடுக்கிறவர்களாய், முழங்கால் படியிடாதவர்களாய், அந்நிய தெய்வத்துக்கு முன்பாக, உலக வழிபாடுகளுக்கு முன்பாக, உலக சிற்றின்பங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத ஒரு வாலிபர்களாய் இவர்கள் எழும்புவார்களாக வேதம் சொல்லுகிறது. பகலுக்கு முன்னாடி முழங்கால் படியிடாத 7000 தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறேன். இந்த தேசங்களுக்குள்ள, பட்டணங்களுக்குள்ள அப்படிப்பட்ட வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை கர்த்தர் எழுப்புவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இவர்களுக்குள்ள அந்த 3 வாலிபர்கள் ஆண்டவருக்காக பாராட்டின அந்த வைராக்கியம், ஆண்டவருக்கு ஒரு முழு அங்கீகாரம் கிடைத்தது. அவர்கள் முடிசூட்டப்பட்டார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நேபுகாத்நேச்சார் அந்த பாபிலோன் தேசத்திலே அவர்களை உயர்த்தினார், அவர்களை அதிகாரியாய் மாற்றினார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் ஜனங்கள் கர்த்தருக்காக பாராட்டின அந்த வைராக்கியத்தின் நிமித்தமா, எடுத்த தீர்மானத்தின் நிமித்தமாய், எடுத்த அர்ப்பணிப்பின் நிமித்தமாய் இவருடைய வாழ்க்கை ஒரு முடிசூட்டப்பட்ட வாழ்க்கையாய் மாறட்டும். எல்லாரையும் நான் மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா, ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு அவர்கள் சாட்சிகளாய் எழும்பட்டும், தேவனுக்கு முன்பாக இவர்கள் சாட்சிகளாய் எழும்பட்டும். கர்த்தருடைய வாழ்க்கையில் முடிசூட்டப்பட்ட வாழ்க்கையா கர்த்தர் மாற்றின கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.